படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க, அது ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையாக இருந்துச்சு. அதனால நான் பரவாயில்லன்னு, இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை, அதோட ரிலேட்டடாக 2-3 இருந்துச்சு. அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்று, சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன். சிலருக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது. எனக்கு குறைச்சிருக்கலாம், ஒரு 2 குறைச்சிருக்கலாம். பரணி சார், உங்கள்கிட்ட பேசி முடிச்சிங்களா? பிரதர் ஒன்றும் இல்லை, 6:45 அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க. அதுதான், வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால ஸோ எல்லா காரணம். விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு. இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் அவர் கூப்பிட்டுருக்காரு, ஏதோ ஒரு 20 பேர் அந்த மாதிரி. விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன், அவர் இல்லாததுனால. அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார், அவரால் இன்னைக்கு அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு. வந்துருவார். அவர் இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும், அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து, சுதாகர் தாஸ். ஸோ ரொம்ப அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது, சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும் பொழுது, ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அந்த ட்ரீட் பண்ண படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப ரசிக்கும்படியும் ஒரு முக்கியமான, ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக உங்களை வந்து நான் காமெடியாக தான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம். ஒரு சீன் எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நன்றி. ஸோ அது எப்படி ஒன் டேக்கில் பண்ணீங்களா? அப்படி அது? ஆமாம் சார், சிங்கிள் டேக், ஒரே டேக். கிளைமேக்ஸ் பேசுகிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது. வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா, இவ்வளோதான். ஸோ அதில் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது 5-20 பயங்கர நெருக்கடியில் தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு 3 to 4 நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். தேங்க்யூ.